முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதமின் கார் வீட்டின் முன்னால் வந்து நிற்க வாட்ச்மேன் கதவை திறந்தார். சொல்லுங்கள் சார், யாரை பார்க்கணும்? நாங்கள் மிஸ்டர் ரகுபதியை பார்க்கணும். ஐயா இல்லையே. வாட்ச்மேன், யார் வந்திருக்காங்க? கேட்டுக்கொண்டே ராகவி வர கௌதமையும் விவேக்கையும் பார்த்தவள், அண்ணா நீங்களா? உள்ளே வாங்க, யாரை பார்க்க வந்தீங்க? கதவை திறங்க, தெரிஞ்சவங்க தான். சரிங்க மேடம். வாட்ச்மேன் கதவை திறக்க கௌதமின் கார் உள்ளே போய் நின்றது. உள்ளே வாங்கண்ணா. நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இருங்கண்ணா, காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். உட்காருங்கண்ணா. சார், நீங்களும் உட்காருங்க. ராகவி, யார் வந்திருக்காங்க? கேட்டுக்கொண்டே மைதிலி உள்ளே வந்தாள். அன்றைக்கி என்னை காப்பாற்றினாங்களே, இவங்க 2 பேர் தான். மாமாவை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு கணம் கௌதமி கூர்ந்து பார்த்த மைதிலி, நீங்களா? நீங்கள் எப்படிங்க? அபி இன்னைக்கு வேலைக்கு வரல, அதனால் என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படின்னா அபி அக்காவோட கம்பெனியை வாங்கினது நான் தான். என்ன மைத்திலி, ஏற்கனவே உனக்கு இவங்களை தெரியுமா? ராகவி, இவரை யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? யார் மைத்திலி? இவர் தான் அபி அக்கா வீட்டுக்காரர். மைத்திலி, நீ என்ன சொல்கிற? உண்மையாவா சொல்கிற? சத்தியமாக ராகவி, இவர் தான் அபி அக்கா வீட்டுக்காரர். அபி எங்க? அவளை கூப்பிடு, நான் அவகிட்ட பேசணும். அது என்ன, பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாளா? பயந்தா? கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தோமே, அன்னைக்கே அவள் சரியில்லை. என் கூட தானே வெளியில் வந்தா, அதுக்கு அப்படி ஒரு பயம் அவளுக்கு. என்னது, அக்கா உங்கள் கூட வெளியில் வந்தாங்களா? ஏன், உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அன்னைக்கு என் கூட தான் இருந்தா. என் முகத்தை பார்க்க பிடிக்கலையாம், என் கூட வாழ பிடிக்கலையாம். ஆனால் நான் கட்டின தாலி மட்டும் வேணுமா, என் குழந்தை வேணுமா? ஆனால் நான் மட்டும் வேண்டாமா? அவள் அப்பா வீட்டில் தான் அவளுக்கு நிம்மதியாம். என்னென்ன பேசுகிறா? எனக்கு இன்றைக்கி 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அபியை கூப்பிடு. ஏய் அபி, அன்னைக்கு என்கிட்ட தனியாக சொன்னதை இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. வெளியில் வாடி. இப்போது நீ வெளியில் வரப்போறியா இல்லையா? கத்துறவன் மாடா மனுஷனா? இப்போ நீ வெளியே வரப்போறியா இல்லை நான் உன்னோட ரூமுக்கு வரவா? ராகவி, அவளோட ரூம் எதுன்னு சொல்லு, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். அண்ணா, ஒரு நிமிஷம். இதை பாரு, நான் ரொம்பவே பொறுத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். ஒன்று, அவள் என் கூட வந்து வாழணும். அப்படி இல்லையா என் குழந்தையையும் நான் கட்டின தாலியையும் என்கிட்ட கொடுத்துட சொல்லு. அவளுக்கு அவள் அப்பா வீடு தானே சந்தோஷம், அங்கேயே அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஒரு மனுஷனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் பண்ண தப்புக்கு அவள் காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு தான் நானும் பொறுத்து போகிறது, இறங்கி போகிறது? என்ன சொல்ல வரேன்னு கூட தெரிஞ்சுக்காம காதை பொத்திக்கிறவகிட்ட என்னால் இதுக்கு மேலேயும் கெஞ்ச முடியாது. இவ்வளவு தூரம் கத்துறேன், வெளியில் வரலாம் பத்தியா? அப்படி என்ன பயம் அவளுக்கு என்கிட்ட? மாமா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறீங்களா? என்ன சொல்ல போகிற? அக்கா வீட்லேயே இல்லை. எங்கே போயிட்டா? அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? அபிக்கு என்னாச்சு? அக்காவுக்கு 2 நாளாக பயங்கரமான ஜுரம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஃபீவர் தான். நான் உடனே அபியை பார்க்கணும். ராகவி, ஃபோனில் அக்காவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேனே, எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேன் மைத்திலி, அதை போய் எடுத்துக்கிட்டு வா. நானும் வரேன். ராகவியும் கூடவே கிளம்ப 4 பேரும் உடனடியாய் கௌதமின் காரிலேயே புறப்பட்டனர். விவேக் வண்டியை ஓட்ட, மைத்திலி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, சாதாரண ஃபீவர் தானே? ஒன்றும் இல்லை மாமா, சாதாரண ஃபீவர் தான், நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு எல்லாமே உங்கள் அக்கா தான், ஆனால் அதை அவள் புரிஞ்சிக்கவே மாட்றா. என்னோடய உலகம் ரொம்ப சின்னது மைத்திலி.
நான், அபி, அஸ்வின், விவேக் இவங்கள தவிர என்னோடய உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்குறது? மாமா, அக்கா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயந்த சுபாவம். யார்கிட்டையும் அதிர்த்தி கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களால் நீங்கள் பேசின வார்த்தைகளை எல்லாம் தாங்க முடியலவாம்மா. அதனால தான் இப்போவும் அவங்க உங்க கூட வர பயப்படுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது மைத்திலி. எனக்கு எல்லாமே தெரியுமாம்மா. அண்ணா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன ராகவி, நீங்கள் தான் அபி அண்ணி வீட்டுக்காரண்ணா. அன்றைக்கி நானும் அண்ணியும் தானே உங்களை பார்த்தோம். ஆனால் அவங்க உங்களை தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கல. ரெண்டாவது, உங்களுக்கு ஏற்கனவே எங்கள் அண்ணா விஷ்ணுவை தெரியுமா? ஏம்மா அப்படி கேட்குற? இல்லைண்ணா, நானும் மைத்திலியும் விஷ்ணு அண்ணா டேஷ்போர்ட்லேருந்து உங்களோட குரூப் ஃபோட்டோவை எடுத்தேன். அதை பற்றி மைத்திலி விஷ்ணு அண்ணா கிட்ட விசாரிக்கிறேன்னு சொன்னான். என்ன மைத்திலி, அதை பற்றி கேட்டியா? மைத்திலியை பார்த்தான் கௌதம். அவளும் ஆமாம் என்பதைப் போல் தலையாட்ட அதற்குள் ஹாஸ்பிட்டல் வந்தது. அண்ணாவும் உங்களை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல, அபி அண்ணியும் உங்களை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல. அதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ராகவி, உன்னுடைய எல்லா குழப்பத்துக்கும் இப்போ ஆன்சர் கிடைக்கும். இறங்கி உள்ளவா. முதலில் ராகவியும் மைத்திலியும் போக அவர்களை தொடர்ந்து விவேக்கும் கௌதமும் போனார்கள். மைத்திலி, வந்துட்டியா? அக்காவுக்கு இப்போ எப்படிம்மா இருக்குது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபீவர் குறைஞ்சிச்சு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டாரா? அப்பாவும் விஷ்ணு தானோ எங்கே? கீழே கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கிக்கிட்டு பணம் கட்ட போயிருக்காங்க. அண்ணி எப்படி இருக்குது? ராகவின்னு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகவி, நல்லா தான் இருக்கேன். அக்கா, உன்னை பார்க்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸா? யார்? மாலதியும் புஷ்பாவுமா? இருக்கா, கூப்பிட்றேன், நீயே பாரு. உள்ளே வாங்க. கௌதமும் விவேக்கும் உள்ளே வர கௌதமை பார்த்த அஸ்வின் அப்பா என்று சொல்லிக்கொண்டு அவனிடம் ஓடினான். அவனை அப்படியே தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்ட கௌதம், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குப்பா, கிட்ட போனாலே அப்படியே ஹாட்டாக இருக்குது. கௌதம் அபியிடம் போய் அவள் நெற்றியில் கை வைத்து பார்க்க என்ன நடக்கிறது என்று புரியாமல் அபிக்கு போன ஜுரம் வந்துவிடும் போல் இருந்தது. திலகாவும் பயந்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஏய் மைத்திலி, என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? இவர் இங்கே வந்தது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்னம்மா நடக்கும்? என்ன வேணால் நடக்கும். ஒன்றும் நடக்காது. அவர் ஒய்ஃபை பார்க்க அவர் வந்திருக்காரு. இதில் அப்பா யார் நடுவில்? அக்கா, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் இதில் முடிவெடுக்கணும். நீ இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தா எதுவுமே சரியாக வராது. தம்பி, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. அவர் வந்தால் பிரச்சனை பெருசாகும். இது ஹாஸ்பிட்டல் தம்பி, இங்கே எந்த பிரச்சனையும் வேணாம். எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். இல்லைம்மா, நீங்கள் இங்கேயே பேசிட்டு போங்க. வயிற்றுல நீ வாயா மூடு. அம்மா, நீங்கள் சும்மா இருங்க. ஒரு கையில் அஸ்வினை வைத்து கொண்டு மறு கையால் அபியின் நெற்றியில் கை வைத்திருந்தான் கௌதம். இது இவங்க 3 பேரும் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. அதில் முடிவெடுக்க வேண்டியது அவங்க 3 பேரும் தான். அப்பாவோ நீங்களோ நானோ இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனைனா அதை எதிர்த்து சமாளிக்க பழகணும். அதை விட்டுட்டு ஓடி ஒளியக்கூடாது. ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அக்கா, இதில் முடிவு நீ தான் எடுக்கணும். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்ததுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு நடந்ததை மறந்துட்டு மாமா கூட போய் சேர்ந்து நல்லபடியாக வாழு. அப்படி இல்லையா, மாமாவோட உறவே வேண்டான்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். நீ என்ன முடிவு பண்ண போகிற? என்னம்மா இதில் இப்படி பேசுகிற? அக்கா, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உனக்கு யோசிக்க டைம் வேணும்னா அது நியாயமே கிடையாது. ஒன்று, நீ தைரியமாக அவர் கூட போகணும், இல்லை அவரை விட்டு மொத்தமாக வந்துடணும். இது 2மே இல்லாமல் இது என்ன? இது 2 கட்ட நிலைமை. மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி மைத்திலி, உங்கள் அக்கா என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்தான். அவளுக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு கேட்டாலும் நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் செத்தா கூட அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன்.
ஆனால் நேருக்கு நேராக என்னை பார்த்து டைவர்ஸ் வேணும்னு கேட்க சொல்லு. அதுதான் சொல்லிட்டாரேக்கா. இதுக்கப்புறம் முடிவு உன் கையில். நீ என்ன முடிவு பண்ண போகிற? என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அபி அவனையே பரிதாபமாய் பார்த்து கொண்டிருக்க விஷ்ணுவும் ரகுபதியும் மேலே வந்து கொண்டிருந்தனர்.